ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வீட்லேயே ரெடி பண்ணுற சாம்பார் பொடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பொடியை வந்து புளிக்குழம்புக்கு, சாம்பார், மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கறி, இந்த மாதிரி எல்லா குழம்பு வகைகளுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் வந்து வெறும் மிளகாய் வந்து பொடி பண்ணிக்குவாங்க, அதே போல் மல்லியை பொடி பண்ணிக்குவாங்க. இது வந்து எதுக்குன்னா, நம்ம இட்லி சாம்பாரோ இல்லை ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து சாம்பார் பொடி கூட வத்தல், அது கூட மல்லி, அப்புறம் சில மசாலா ஜாமான்கள் சேர்த்து அரைக்கும்போது இந்த சாம்பார் பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் அரைக்க போகிறது வந்து 1/2 கிலோ வத்தலுக்கும் 1/2 கிலோ மல்லிக்கும் சேர்க்குற சாமான்கள். 1/2 கிலோ மிளகாய் தனியாக எடுத்து காய வச்சுக்கலாம், அதே போல் மல்லியையும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து துவரம் பருப்பு 1/2 கிலோ மல்லி, 1/2 கிலோ மிளகாய் வத்தலுக்கு 100 கிராம் வந்து துவரம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதே போல் கடலைப்பருப்பும் 100 கிராம் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பருப்பு வகைகளை வறுக்கும்போது ஃபஸ்ட்டு அடிக்கனமான பாத்திரத்தை நல்லா சூடானதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு, அதாவது ஒவ்வொரு பருப்பு வகைகளும் வறுக்கும்போது தனித்தனியாக தான் வறுக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்த்து கொட்டும்போது துவரம் பருப்பு சீக்கிரம் வறுத்துரும், கடலைப்பருப்பு வறுக்க கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் துவரம் பருப்பு வந்து கருகிரும். அதனால் ஒவ்வொரு பொடியும் தனித்தனியாக, ஒவ்வொரு பருப்பு வகையையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம துவரம் பருப்பு வறுத்தாச்சு, அடுத்து கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. அது கூட 50 கிராம் உளுந்தம்பருப்பு, நான் தோல் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் முழு உருட்டு உளுந்தை வந்து தோல் இல்லாமல் சேர்த்துக்கலாம். பருப்புகளை வந்து வறுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கருகாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா சாம்பார் பொடி மொத்தமும் கெட்டு போயிடும். அடுத்து நம்ம வறுக்க போகிறது ஜீரகம். சீரகத்தை வந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். சீரகத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வாசம் வரும் வரையிலும் வறுத்துக்கலாம். வாசம் வரும் அதே நேரத்தில் கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும். இதுதான் இதுக்கு கரெக்டான பதம். அடுத்து மிளகு வந்து 100 கிராம் எடுத்து நல்லா வாசம் வரும் வரைக்கும் வறுத்துக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வறுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும், நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை எப்போ பண்ணுறோம் அப்படின்னா, மதிய நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் யாருமே இல்லாத போது பொறுமையாக இந்த வேலையை செய்யலாம். அடுத்து இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கடுகு தாங்க. கடுகு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். கடுகு வந்து வறுக்கும்போது நல்லா வாசம் வரும், அதே நேரத்தில் பொரியவும் செய்யும். அது வந்து நமக்கு கரெக்டான பதம். அடுத்து இது கூட சேர்க்க போகிறது வெந்தயமும் ஏலக்காய். 50 கிராம் வெந்தயம் எடுத்துக்கிறோம், 10 ஏலக்காய் எடுத்துக்கலாம். எடுத்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது கூட சோம்பு, அதுக்கப்புறம் கசகசா இதையும் சேர்த்து அரைச்சிக்குவாங்க. இந்த மாதிரி போடும்போது கறி மசாலா மாதிரி கொஞ்சம் வாசனை வரும். நம்ம சாம்பார் பொடிங்கிறதுனால இதெல்லாம் தேவையில்லை. இப்போ இது கூட 25 கிராம் அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும். அரிசியும் நல்லா வறுத்து பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஏற்கனவே மல்லியை வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். அது மிளகாய் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதெல்லாம் வந்து ஒரு தட்டில், பெரிய தாம்பூலம் தட்டில் வந்து கொட்டி நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இது கூட கருவேப்பிலை ஒரு கைப்பிடியும், மஞ்சள் 50 கிராம் சேர்த்துக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சு. நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஜல்லடியை வச்சு சலிச்சு எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், சீக்கிரமாக பூச்சியும் வைக்காது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது ஏதோ கம்பியோ அழுக்கோ தூசோ எது இருந்தாலும் நம்ம ஃபில்டர் பண்ணும்போது தனியாக வந்துடும். இது பண்ணும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து நெடி ஏறும். கொஞ்சம் உரப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்கிறவங்க 1/2 கிலோ வத்தலுக்கு இன்னும் ஒரு 200 கிராமும் இல்லை 250 கிராமும் இன்னும் கொஞ்சம் வத்தலை சேர்த்து அரைச்சிட்டோம்னா காரம் நிறையா தெரியும். எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால 1/2 கிலோ வத்தலுக்கு 1/2 கிலோ மல்லியும் சேர்த்து அரைச்சிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 6 மாதம் நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இந்த சாம்பார் பொடியை வெஜ்ஜு நான்வெஜ் எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
Thank you for watching. Thank you to all. Thank you to universe.